சொன்னதே கிடையாது. நானும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குதான். ஆனால் உன்னோட எமோஷன்ஸ் வந்து டாமினண்ட்டாக ஒரு சில இடத்துல இருக்கு. சொல்றியா நான் தூரமா நிக்கிறதுக்கு இது என்னடா புது கதையா இருக்கு. டேய், நாமினேஷன் ப்ராசஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நாமினேட் பண்ணணும். சௌந்தர்யா ஜாக்லினை நாமினேட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு அவங்களுக்காக வந்து நிற்கலனா, அவங்களுக்காக பேசலனா, அவங்க கூட இருக்கலனா அவங்க வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் உடைகிறாங்க. அதனால வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒழுங்காக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க சௌந்தர்யா. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தா நாமினேட் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு ஓடி போயிட்டு ஜாக்லின் பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, என் கூடவே இருந்து என் ஃப்ரெண்டாக வந்துட்டு என் முதுகில் குத்துறதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா, அதாவது சௌந்தர்யா நாமினேட் பண்ணிட்டாங்க. நாமினேட் பண்ணதுக்கு நீ போய் சௌந்தர்யா நார்மலாகவே பேசியிருக்கலாம். ஆமாம்மா இது வச்சா இது ஒரு கேமு, நீ நாமினேட் பண்ண ஓகேடான்ட்டு. ஆனால் அதை விட்டுட்டு போய் கதறி எழுதா அப்போ நீங்கள் இதை தானே பண்ணுறீங்க. சௌந்தர்யா சொன்ன மாதிரி தானே பண்ணுறீங்க. ஃப்ரெண்டாக வந்துட்டு நீ நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதுறீங்களே, இது சௌந்தர்யாவோட கேமை பாதிக்கும் தானே. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நாமினேட் பண்ணுறாங்க, ஓகே. ஃப்ரெண்டாக வந்து நாமினேட் பண்ணிட்டியே அப்படின்னு அழுகுறனே அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க இதுக்கப்புறம் நாமினேட் பண்ண பயப்படுவாங்கல்ல. ஸோ இதனால் அவங்க கேம் மாறுதில்ல. ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, ஜாக்லின் நாமினேட் பண்ணக்கூடாது, ஜாக்லின் கிட்ட மோதக்கூடாது, ஜாக்லின் எதிர்த்து பேசக்கூடாது இப்படின்னு அவங்க நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட கேம் பாதிக்கும் தானே. இதைத்தான் சௌந்தர்யா பண்ணாங்க. இப்போ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜாக்லின் போய் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ஏற்றுக்க முடியாதுன்ட்டு. அப்பையும் சொல்கிறாங்க சௌந்தர்யா, அதாவது ஃப்ரெண்டாக இருந்தால் நாமினேட் பண்ணக்கூடாதா, எதுவுமே பண்ணக்கூடாதா, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தெளிவாக தான் வந்துட்டு சௌந்தர்யா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஜாக்லின் தான் இது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நல்லாவே வந்துட்டு தெரியுது. அவங்களுக்காக வந்து நிற்கணும்னு சொல்லலை, அவங்களுக்காக வந்துட்டு பேசணும்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக அவங்க நாமினேட் பண்ணதுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அதுதான் சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ இதுவே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீ டாமினேட் பண்ணால் நான் அழுவேன், நான் கதறுவேன், ஃப்ரெண்டாக வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் கன்ஃபார்மாக கேம் விளையாட முடியாது. 100க்கு 100 சௌந்தர்யா சொன்னது உண்மை தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.